Good morning students. Today we are going to learn about exercise 6.3 part 1 sin theta na trigonometric ratios of complementary angle. So first of all formula sin theta is equal to cos of 90 minus theta, cos of 90 degree minus theta. Second one, cos theta is equal to sin of 90 degree minus theta. Next, tan theta is equal to cot of 90 degree minus theta. So this 6 trigonometric ratios நம்ம find check பண்ணிக்கோ. sin theta cos of 90 minus theta, cos theta sin of 90 minus theta, tan theta cot of 90 minus theta. Next, cosecant theta is equal to secant of 90 degree minus theta. Secant theta is equal to cosecant of 90 degree minus theta. Last one, cot theta is equal to tan of 90 minus theta, tan of 90 degree minus theta. So நமக்கு 6 trigonometric ratios பாரு. So sin theta is equal to cos of 90 minus theta, cos theta is equal to sin of 90 minus theta, so tan theta is equal to cot of 90 minus theta, cosecant theta is equal to secant of 90 minus theta, secant theta is equal to cosecant of 90 minus theta, cot theta is equal to tan of 90 minus theta. So இதுல reciprocal பாத்தீங்கன்னா sin ஓட reciprocal cosecant theta, cos ஓட reciprocal secant theta, tan ஓட reciprocal cot theta அப்படினு அர்த்தம். ஓகே, so இந்த trigonometric ratiosல trigonometric ratios of complementary angles யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இதில் என்னன்னா sum of the angles equal to 90 டிகிரின்னு வரணும். ஸோ கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளம் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், first problem, find the value of the following. First subdivision, cos 47 degree by sin of 43 degree whole square plus sin 72 degree divided by cos 18 degree the whole square minus 2 cos square 45 degree. ஸோ இதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நமக்கு காஸ் இதோட நோ த வேல்யூ காஸ் 45 டிகிரி. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸில். காஸ் 45 டிகிரியோட வேல்யூ டேபிளில் பார்த்தீங்கன்னா 1/√2 அப்படின்னு அர்த்தம் இதோட வேல்யூஸ். ஸோ அப்போ அன்னோன் வேல்யூஸ் இப்போ இந்த லாஸ்ட் ஒன்று 2 cos squared 45 டிகிரிக்கு cos 45 டிகிரி நம்மளோட ஆன்சர். ஸோ 1/√2ன்னு தெரியும். ஸோ இதில் ரிமைனிங்ஸ் இந்த cos 47 டிகிரியை டிவைட் பை sin 43 டிகிரி இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பாரு. ஸோ இதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்.
Okay, first bracket cos 47 degree by sin 43 degree part. Okay, so இதுல numerator இல்லைன்னா denominator ஏதாவது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும், ரிமைனிங்ஸை அப்படியே வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த நியூமரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா காஸ் ஆஃப் இது 47 90 மைனஸ் 47 மாற்றிக்கணும். ஸோ 90 மைனஸ் 47 என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். ஸோ 90 டிகிரி மைனஸ் 43 டிகிரி தான் என்னது, 90 மைனஸ் 43ங்கிறது தான் 47. ஸோ டினாமினேட்டர் சேம் தான், டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்குவோம். ஸோ டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, sin 43 டிகிரி. ஓகே, ஸோ இதில் இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், trigonometric ratiosல செகண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த செகண்ட் ஃபார்முலா தான் என்னது, காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாரு, சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர்லாம் அப்போ இது என்ன ஃபார்முலாவாக இருக்கும், இதில் 47 டிகிரி எப்படி எழுதலாம்னா 90 மைனஸ் 43 டிகிரின்னு அர்த்தம். ஓகே, 47 டிகிரியை தான் என்ன மாற்றிருக்கோம்னா 90 மைனஸ் 43 மாற்றிருக்கோம். நமக்கு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்ன ஃபார்முலா, ஸோ இதுக்குன்னே தெரியும், இது என்ன ஃபார்முலான்னா காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ இது சைன் தீட்டான்னு அர்த்தம். ஸோ தீட்டாக்கு வேல்யூ 43 டிகிரி. ஸோ நியூமரேட்டர் சைன் 45 டிகிரி 43 டிகிரி, டினாமினேட்டர் சைன் 43 டிகிரி. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், திரும்ப ரீசெக் பண்ணுவோம். ஸோ இதில் காஸ் 47 டிகிரி பை சைன் 43 டிகிரி தான் ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் உள்ள வேல்யூஸ் காஸ் 47 டிகிரி பை சைன் 43 டிகிரின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதில் நியூமரேட்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ண ஏதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏதாவது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நான் நியூமரேட்டர் எடுத்துக்கணும், டேக் நியூமரேட்டர் காஸ் ஆஃப் 47 டிகிரி எப்படி எழுதலாம்னா 90 மைனஸ் 43 டிகிரின்னு எழுதலாம். ஸோ 90 மைனஸ் 43 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிறோம், அதே ஃபார்மட். ஸோ இது என்ன ஃபார்மட்ல வரும்னா காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஃபார்மட். காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா தான். ஸோ டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கோ சேம். ஸோ காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, தீட்டாங்கிறது இங்கே 43 டிகிரினால சைன் 43 டிகிரி பை டினாமினேட்டர் சைன் 43 டிகிரி, போத் ஆர் சேம். ஸோ அதனால இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த ப்ராக்கெட்டுக்கோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராக்கெட் sin 72 டிகிரி sin 72 degree by cos 18 degree so the same procedure தான் முன்னாடி உள்ள யூஸ் பண்ண அதே சம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா sin ஆஃப் இது 72 தான் நமக்கு ஆன்சரா வரணும், அதனால என்ன பண்ணிக்கலாம் 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரி தான் என்னது நம்மளுடைய 72. ஓகே, அப்போ டினாமினேட்டர் cos 18 degrees, so there is no change, அப்படியே வச்சுக்கிறோம் சேம். ஓகே, ஸோ இப்போ இது sin ஆஃப் 90 minus theta அப்புறம் நமக்கு cos 18 டிகிரி வரும். ஸோ டினாமினேட்டர் ஏற்கனவே cos 18 டிகிரி தான் இருக்கு. ஸோ போத் ஆர் சேம். ஸோ இதை கேன்சல் பண்ணினா 1. அப்போ செகண்ட் பிராக்கெட் ஆன்சர் 1. ஓகே, ஸோ அப்படி நம்ம கொஸ்டின் லெஃப்ட் சைடு ஆன்சருக்குரிய கொஸ்டின்ஸாக அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு ஆன்சர் என்ன, cos 47 டிகிரி by sin 43 டிகிரி the whole square plus sin 72 degree divided by cos 18 degree the whole square minus 2 cos squared 45 degree.
ஸோ இதில் எதுக்கு நம்ம cos 45 டிகிரி வேல்யூ எதுக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூலாம் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ இது cos 47 டிகிரி பை 43 டிகிரிக்கு ஆன்சர் 1 தான். நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், முன்னாடி பார்த்துக்கோ. ஸோ இதோட வேல்யூ 1. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆன்சர் 1, செகண்ட் பிராக்கெட் ஆன்சர் 1. ஸோ இதனால இது 1 the whole square plus sin 72 degree by cos 18 degree ஓட ஆன்சர் 1. ஸோ அப்போ 1 the whole square. ஸோ மைனஸ் 2 cos squared 45 degree. நம்ம cos 45 degree இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே cos 45 degree ஆன்சர் 1 by root 2. ஸோ அந்த 1 by root 2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ 2 into cos squared which means so cos 45 degree is equal to 1 by root 2 the whole square. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். 1 the whole square 1 தான். ஸோ இங்கேயும் 1 the whole square 1 minus 2 into 1 by root 2 இருக்கு. ஸோ 1 square தான் 1, denominator root 2 squared 2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோ. ஸோ இங்கே ஆன்சர் 1 plus 1 2. ஸோ இது 1 into 1 1 தான். ஸோ இதோட ஆன்சர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, next second subdivision. Second subdivision cos 70 degree by sin 20 degree plus cos 59 degree by sin 31 degree plus cos theta by sin of 90 degree minus theta minus 8 cos squared 60 degree. ஸோ இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ இது கொஸ்டின். ஸோ இதில் அதே மாதிரி என்ன பண்ணலாம், நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அன்னோன் வேல்யூ. ஸோ நமக்கு டேபிள் வேல்யூ யூஸ் பண்ணோம்னா cos 60 டிகிரிக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cos 60 டிகிரிக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 1/2 தான். ஸோ இதுக்குமே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் எக்ஸசைஸில். cos 60 டிகிரிக்கு அந்த டேபிளில் வேல்யூ 1/2. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் cos 70 degree by sin 20 degree. ஸோ இதே மாதிரி நியூமரேட்டர் மட்டும் மாற்றிக்குவோம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், cos of 90 minus 20 degree. ஸோ டினாமினேட்டர் சேம், sin 20 degree. ஸோ நியூமரேட்டர் மட்டும்தான் மாற்றிருக்கோம், டினாமினேட்டர் மாற்றலாம். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா என்ன, cos of 90 minus theta, cos of 90 degree minus theta is equal to sin theta. ஸோ இந்த சம்ல 90 அப்படியே தான் இருக்கு, theta is equal to 20 degree. ஸோ இது என்ன மாற்றிடுவோம், இப்போ cos of 90 minus thetaங்கிறது நமக்கு sin theta தான். அப்போ இது sin 20 degree by sin 20 degree. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் தான். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இது டிகிரி. ஸோ இதோட வேலை sin 20 by sin 20 is equal to 1. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா cos 59 degree. So cos 59 degree divided by sin 31 degree. Sin 31 degree. So இதே தான் சேம். So cos 59 degree எப்படி எழுதிக்கலாம்னா cos of 90 minus 31 by denominator sin 31. Sin 31 degree. The cos of 90 minus theta is equal to, so நமக்கு தெரியும் cos of 90 minus theta sin theta தான். அப்ப sin 31 degree by denominator sin 31 degree தான். So denominator change பண்ணல, numerator மட்டும் change பண்ணிருக்கோம். இதை cancel பண்ணினா answer 1. Next, so next sum, so இதுல remaining subdivision cos theta by plus cos theta by sin of 90 degree minus theta. So இதே பார்த்தீங்கன்னா numerator அப்படியே தான் இருக்கு. So numerator அப்படியே வச்சுக்குவோம். cos theta is equal to denominatorல sin of 90 minus thetaங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா sin of 90 minus theta cos theta. So இதோட ஆன்சர் 1. So நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் எல்லாமே நம்ம क्वेश्चनல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் cos 70 degree by sin 20 degree plus cos 59 degree by sin 31 degree plus cos theta by sin of 90 degree minus theta minus 8 cos square 60 degree. So இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆன்சர். So இதுக்கு ஆன்சர் என்ன நம்ம, so cos 70 degree by sin 20 degree க்கு ஆன்சர் 1. So முன்னாடி பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர். So cos 70 degree by sin 20 degree is equal to 1. Next cos 59 by cos 31 equal to 1. Cos theta by sin of 90 minus theta is equal to 1 தான். So இதோட first bracket answer, first subdivision answer, because cos 70 by sin 20 1. So next cos 59 by sin 31 1 plus cos theta by sin of 90 minus theta 1 minus 8 into cos squared theta cos 60 degree answer 1 by 2. So cos squared 60 degree இருக்கு, அப்போ 1 by 2 the whole square. So இதோட values எல்லாம் simplify பண்ணிக்குவோம். So இது 1 னா 1 3 times இருக்கு, 1 plus 1 plus 1 அப்ப 3 minus 8 into 1 by 2 the whole square. 1 square னா 1 தான். So denominatorல 2 square 4. So இதை cancel பண்ணிக்க, 1 4s are 4, 2 4s are 8. So அப்ப 3 minus 2 1. Okay. So second subdivision finished. Next third subdivision, tan 30 degree is equal to 1 by root 3. Tan 45 degree so இதுக்கு முன்னாடி क्वेश्चन ரைட் பண்ணிக்கலாம். So tan 30 degree first என்ன இருக்குன்னா நமக்கு sin tan 15 degree இருக்கு. tan 15 degree into tan
30 degree into tan 45 degree into tan 60 degree, next tan 75 degree. So இதுதான் நம்முடைய क्वेश्चन. ஸோ இதில் நமக்கு அந்த டேபிள் பார்த்து ஆன்சர் பண்ணுறதா ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு tan 30 டிகிரிக்கு ஆன்சர் 1/√3. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரிக்கு ஆன்சர் தெரியும். அதே மாதிரி tan 45 டிகிரி, tan 45 டிகிரிங்கிறது 1. நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரி, tan 60 டிகிரி ஈக்குவல் டு √3. tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ இதோட வேல்யூஸ்லாம் எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இங்கே அப்ளை பண்ண tan 15 degree same. Next tan 30 degree, tan 45 degree, tan 60 degree, tan 75 degree. ஸோ இதோட வேல்யூஸு ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். ஸோ tan 15 degree சேம், ஸோ அது அப்படியே வச்சுக்குவோம். tan 15 degree, tan 30 degree is equal to 1/√3. Next tan 45 degree, so 45 degree के answer tan 45 degree 1. Next tan 60 degree √3 into tan 75 degree அப்படியே வச்சுக்குவோம். tan 75 degree எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா tan 15 டிகிரியை இன்ட்டு tan 75 டிகிரி நியரஸ்ட் எழுதிக்க, tan 75 டிகிரி. ஸோ இங்கே எது நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ 1 into √3 பை டினாமினேட்டரில் ஒரு √3. ஸோ √3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ஆன்சர் 1. ஸோ இது ஒரு பேலன்ஸ் ஸ்டெப்பு. tan 15 degree into tan 75 degree தான் ரிமைனிங்ஸு. ஸோ இது என்ன பண்ணனா இதே நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் இல்லைன்னா டினாமினேட்டர் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது என்ன யூஸ் பண்ணலாம்னா tan of 90 minus theta அல்லது cot of 90 minus theta யூஸ் பண்ணி இதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்க ஏதாவது ஒன்று. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன், tan 15 டிகிரி அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த டினாமினேட்டரில் இதை எப்படி எழுதலாம்னா பை 1 இன்ட்டு tan 75 டிகிரியை 1/cot 75ன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலான்னா tan theta is equal to 1/cot thetaன்னு எழுதிக்கலாம். 1/cot theta. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி tan theta is equal to 1/cot theta யூஸ் பண்ண மாதிரி இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்ப்பா, tan 15 டிகிரி டிவைடட் பை cos 75 டிகிரியாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த cos 15 டிகிரியை மாற்றிக்கலாம். tan 15 டிகிரி எப்படி மாற்றிக்கலாம்னா cot of 90 minus theta மாற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம நியூமரேட்டர் மட்டும் மாற்றிக்கோ. ஸோ tan of 90 டிகிரி minus 75 டிகிரி பை டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோ, டினாமினேட்டர் cos 75 டிகிரி cot. ஸோ இது என்னன்னா cot.
cot 75 degree. So tan of 90 minus theta, cot theta. So cot 75 degree by cot 75 degree. So in numerator denominator same da, so answer simplify panna 1. So third subdivision finished. Next fourth subdivision. Fourth subdivision, first la fourth subdivision, cot theta by tan of 90 minus theta, tan of 90 minus theta plus cos of 90 degree minus theta into tan theta into secant of 90 degree minus theta whole divided by sin of 90 degree minus theta cot of 90 degree minus theta into cosecant of 90 degree minus theta, cosecant of 90 degree minus theta. So இதான் நம்முடைய question. Next step, cot theta அப்படியே வச்சுக்கோங்க, cot theta அப்படியே வச்சுக்கோங்க, same cot theta divided by tan of 90 minus theta நமக்கு ஃபார்முலா தெரியும், tan of 90 minus theta cot theta plus, so இங்க நியூமரேட்டர் மாத்திக்குவோம், நியூமரேட்டர்ல எங்கெங்கெல்லாம் 90 minus theta வருதோ அந்த வேல்யூஸா மாத்திட்டே வரலாம். ஓகே, சோ அப்ப இத நான் cos of 90 minus theta sin theta into tan theta அப்படி எழுதிக்குவோம். Next secant of 90 minus theta cosecant theta divided by, so இதே மாதிரி denominatorல sin of 90 minus theta cos theta, cot of 90 minus theta tan theta, cosecant of 90 minus theta secant theta, இது secant theta, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகே, so இது cot theta by cot theta cancel ஆயிடும், so remaining answer 1. next, so இதுல காமன் ஸ்டெப் tan thetaவும் tan thetaவும் cancel பண்ணிடலாம். so remainings sin theta அப்படியே வச்சுக்குவோம், sin theta into cosecant theta divided by cos theta into secant theta. so இது என்ன பண்ணலாம்னா, so இது ஒன்று வந்து sin வந்து cosecant-ஓட ரெசிப்ரோக்கல், cos வந்து secant-ஓட ரெசிப்ரோக்கல், அதனால இதை மாற்றிக்கலாம். so 1 plus sin theta அப்படியே வச்சுக்கலாம், sin theta into cosecant thetaங்கிறது 1 by sin theta, cosecant theta இதோட ரெசிப்ரோக்கல் தான், cosecant theta sin-ஓட ரெசிப்ரோக்கல் தான், divided by cos theta அப்படியே வச்சுக்குவோம், cos theta into secant theta இதோட ரெசிப்ரோக்கல்னா cos theta ஓட ரெசிப்ரோக்கல், so 1 by cos theta னு வச்சுக்கலாம், 1 by cos theta, secant theta is equal to 1 by cos theta. so இதுல காமன் ஸ்டெப் கேன்சல் பண்ணிடலாம், so sin theta into 1 by sin theta, cos theta into 1 by cos theta cancel ஆயிடும். so remaining step 1 plus, so இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 1 are 1 தான், so 1 by 1 தான் வரும், denominatorல 1. so நம்ம answer 1 plus 1 that is equal to 2. so fourth subdivision answer
2 தான் நம்முடைய ஆன்சர். So fourth subdivision finished. Next ஒரு difficult example இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். Example, example 6.10. 6.10 பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், if cosecant A is equal to secant 34 degree, then find A ன்னு கேட்டிருக்காங்க. then find A. so A find out பண்ணும். இதில் செகண்ட் சப்டிவிஷன், if tan B is equal to cot 47 degree, then find B. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எடுத்துக்குவோம். okay, solution, first subdivision, so we know that the formula first subdivision க்கு என்ன ஃபார்முலானா, so cosecant A க்கு என்ன ஃபார்முலா, cosecant A is equal to secant of 90 degree minus A. actually என்ன ஃபார்முலானா, cosecant theta is equal to secant of 90 minus thetaங்கிறத இதோட ஃபார்முலா. ஸோ இதே தான் சேம் ப்ரொசீஜர். ஸோ இங்கே secant A என்ன, cosecant A என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்க. cosecant A is equal to secant of 34 degree இருக்குங்க. ஓகே, இப்போ இதை cosecant A க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், நமக்கு கொஸ்டின்ல இருக்குது cosecant A is equal to secant of 34 degree. ஸோ cosecant A க்கு பதிலா இந்த ஆன்சர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், secant 34 degree, secant 34 degree ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் சைடு ஆன்சர் secant என்ன இருக்கும், secant ரைட் சைடு ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். நம்ம secant என்னது 34 degree is equal to secant of, இது அப்படியே எழுதிக்கலாம், secant of 90 degree minus A தான் சேம். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடும் secant தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால இது ஈக்குவல் தான். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் ஆன்சர். ஸோ secant விட்டுட்டு ரிமைனிங் ஸ்டெப் மட்டும் எழுதிக்குவோம். 34 degree is equal to 90 degree minus A. ஸோ நம்ம A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ A லெஃப்ட் சைடும் 34 ரைட் சைடும் கொண்டு போயிடுவோம். ஸோ A goes to left side, A is equal to 90 degree minus 34 degree. ஸோ 90 minus 34 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனா, ஸோ 90 minus 34 is equal to 56 degree. ஸோ நமக்கு கொடுத்துருக்க A ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இந்த secant 34 degree equal to secant of 90 minus A இருக்கும். ஸோ அது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை மாற்றிருக்கோம். ஓகே, இதே தான் சேம் செகண்ட் சப்டிவிஷனை செகண்ட் சப்டிவிஷனுக்கு we know that
tan b is equal to cot of 90 degree minus b ன்னு இருக்குங்க 90 degree minus b நமக்கு அன்னன் வேல்யூஸ் tan b எப்படி எழுதிக்கலாம்னா cot எழுத முடியும் நம்ம ஓகே சோ இது எப்படி எழுதலாம் tan theta is equal to cot of 90 minus theta தானே சோ அதனால இது எப்படி மாத்திக்கலாம்னா cot of 90 degree minus b சோ நமக்கு ஏற்கனவே முன்னாடி சொல்லிருக்காங்க tan b க்கு ஆன்சர் சோ क्वेश्चनல tan b is equal to 47 degree tan b is equal to 47 degree tan b is equal to cot 47 degree so இது ரெண்டு சைடுமே cot காமன் so cot remove பண்ணிட்டேன்னா remaining 90 degree minus b is equal to 47 degree so நம்ம b தான் ஃபைண்ட் அவுட் பண்ணதுல so 90 minus 47 left side வந்துச்சுன்னா மைனஸ் வரும் so right side b left side உள்ள b right side கொண்டு போனா பாசிட்டிவ் தான் b is equal to okay 90 minus 47 இது 43 degree 43 degree is equal to b so நமக்கு b ஆன்சர் அப்ப 43 degree so நம்ம example 6.10 finish பண்ணியாச்சு okay so இது complete b is equal to 43 degree a is equal to 56 degree so இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் thank you students